ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டார்க் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ ஒரு வேலையில புதுசா ஜாயின் பண்றாரு. அவருக்கு டெம்பரரியா 3 மாசம் தங்கறதுக்கு ஒரு வீடு வாடகைக்கு தேவைப்படுது. அப்பதான் பாக்கியராஜுடைய வீட்டை பாக்குறாரு. அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு பாக்கியராஜ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்த 3 பேர் பாத்தீங்கன்னா நெருப்பு வச்சுட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறமா வாடகைக்கு வந்தவங்க இன்னும் அந்த 3 பேருடைய ஆன்மா அங்கதான் சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நைட்டோட நைட்டா ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நியூஸ் ஊரெல்லாம் பரவ இது ஒரு பேய் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீட்டுக்கு வாடகைக்கோ இல்ல இந்த வீட்டை வாங்குறதுக்கோ யாருமே வரமாட்டாங்க. ஹீரோ அவர் சொன்ன மாதிரி அந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா மாடியில இருக்கிற அந்த ரூம்ல தங்கியிருந்தார் அப்படின்னா பேய் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்கியராஜ் பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வித்துட்டு தன்னுடைய கடன் நிலத்தையும் அடைச்சிட்டு சொந்த ஊருக்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு பாக்கியராஜ் மேல ஒரு நன்மதிப்பு அப்படின்றது இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வீட்டை விட்டு போக கூடாது, அவர் விற்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஆனா அவர் அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் நடந்த அமானுஷமான சம்பவங்கள் என்ன, இவரால் அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனருக்காக சர்வை பண்ண முடிஞ்சதா, இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த படத்துடைய கதையே. கதை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இந்த படத்துல வர அந்த அமானுஷமான விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லல, ஸ்பாயிலரா இருக்கும் அப்படின்றதுனால அது நீங்க விஷுவலா பாருங்க, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துடைய ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சீனா இருக்கட்டும், அது தொடர்ந்து இன்னொரு சீக்வன்ஸ் வரும். அந்த 2 சீக்வன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாரர் படத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு தந்துரும். எப்படி இருந்தாலும் இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்த்துருவீங்க. அதுக்கான கான்ஃபிளிக்ட் ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய மெயின் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்ப்ஸ்கேர்ஸ் தான். ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா ஃபீல் ஆனாலுமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். மனு ரமேஷன் இந்த படத்துக்கான மியூசிக்கா அல்டிமேட்டா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் ஆரம்பிச்சு முடிவு வரைக்குமே ஒரு ஈரிய என்விரான்மெண்ட்டையும் ஸ்கேர் ஃபேக்டரியும் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு மியூசிக்கை ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. இந்த படத்துல இருக்கிற ஹாரர் போர்ஷன் தவிர்த்துட்டு டிராமாட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் அது தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் நடந்தாலுமே உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கல்யாண் கே ஜெயனுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். லிமோன்டி காலனிக்கு அப்புறம் ஒரு புது டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு ஹாரர் படத்தை கொடுத்து இப்பதான் பாக்குறேன். இவருக்கு ஒரு நல்ல பட்ஜெட் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெட்டரான ஹாரர் படம் கொடுப்பாரு அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. ஹீரோ அஜய் கார்த்தி பாத்தீங்கன்னா கதையின் நாயகனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வர எல்லா காட்சிகளிலும் இருக்கிற அந்த பயத்தை வெளிக்காட்டுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாரர் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இந்த படம் தரும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமோன்டி காலனி அளவுக்கு ஒரு ஹோல்சமான ஒரு ஹாரர் படம் இது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே ஒரு நல்ல சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்து எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண ஒரு ஹாரர் படம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஹாரர் படமா வந்திருக்கு. படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. படத்துல அடர்கான இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டார்க் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.